அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து பகுதியில் சுமார் 274 குக்கிராமங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை ஏற்று பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த விவசாயி, தொழிலாளி, விவசாயி, தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம். கிருஷ்ணாபுரத்தில் புதிய நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. மாயனூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை புனரமைக்கு 185 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி. கடவுர் வட்டத்தில் 2 கோடி மதிப்பீட்டில் வட்டாட்சியர் குடிப்பொருள் கூடிய புதிய அலுவலகம் கட்டப்பட்டது. குடிசை மாற்று வாரியம் மூலம் புலியூர் பகுதியில் 26 கோடி மதிப்பீட்டில் 288 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது. மாயனூரில் 6 கோடி மதிப்பீட்டில் வாய்க்கால் பகுதியில் புதிய பாலம் கட்டப்பட்டது. குடிமராமத்து பணிகள் மூலம் அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது. அதே போல கோரிக்கைகள் கடவுர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 20 ஊராட்சிகளுக்கு அங்கே குடி தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும், அதற்காக கூட்டு குடி திட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மனதுடன் இந்த பகுதி மக்களுக்கு, கடவுர் ஒன்றியத்தில் இருக்கிற மக்களுக்கு 20 ஊராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்படும். அதே போல வேலைவாய்ப்பு வேணும் கேட்டுக்கிறீங்க, அதையும் செய்து கொடுக்கப்படும். குடகனார் அணை சீரமைத்து தனி கால்வாய் அமைத்து வெள்ளியணை, பெரியகுளம், உப்பிடகுளம், உப்பிடமங்கலம் ஏரி, வீராக்கியும் ஏரிக்கு பழைய காலங்களில் வரும் உபரி நீரை, மழை காலங்களில் வரும் உபரி நீரை சேமிக்க வகையில் திட்டம் கொண்டு வரப்படும்.